ஸ்கந்தமாதா அப்படின்னு சொல்லாவே உங்களுக்கே தெரியும். ஸ்கந்தமாதா அப்படின்னு சொல்லப்படுகின்ற தேவதை யாருன்னா சுப்பிரமணியருடைய அம்மாவாக சக்தியாக வரப்படுகின்ற ஒரு சக்தி. இந்த சக்தியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சக்தி என்ன விஷயம் இருக்குன்னா ஞானமும் அருளும் கொடுக்கக்கூடிய இந்த சக்தி இருக்கா, இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக ஞானம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஞானம் வேணும், எல்லா விஷயத்துக்கும் ஒரு அறிவு வேணும், அறிவு வளம் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயம் பண்ணணும். இப்போது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறார், அதுக்கும் ஒரு அறிவு வேணும். ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கும் ஒரு அறிவு வேணும். இல்லை சார் நான் கோடிங் பண்ண போகிறேன், அதுக்கும் ஒரு அறிவு வேணும். இந்த அறிவு ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெருக்கக்கூடியவள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கந்தமாதான்னு சொல்லப்படுகின்ற தெய்வம் தான் இந்த அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயத்தை பெருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முக்கியமாக ஜோதிடர்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கந்தமாதான்னு சொல்லப்படுகின்ற இந்த ஞான கடவுள் அப்படின்னு சொல்லலாம்.